ஆனந்தவல்லி அம்மன் துணை ஜோதிட பாடம் 5. இன்றைக்கி இந்த ஜோதிட பாடத்தில் நம்ம என்ன படிக்க போகிறோன்னா, கிரகங்களின் தொழில் காரத்துவம். இது எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னோம்னா, இது தெரியாமல் ஒரு சிலர் என்ன படிப்பு படிக்கிறது, என்ன தொழில் செய்கிறதுன்னு சொல்லி மாற்றி மாற்றி தொழில் செஞ்சு நஷ்டமடைகிறது. அப்புறமா தங்களுக்கு சம்மந்தமில்லாத படிப்பை படித்து வாழ்க்கை ஃபுல்லாக வெட்டியாகவே இருக்கிறது. இதெல்லாம் தொழில் காரத்துவம் தெரியாதவங்க பண்ணுற விஷயமா இருக்கும். ஸோ இப்போது அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கிறோன்னா, தொழில் காரத்துவத்தை என்ன செஞ்சுக்கிறோம், இந்த ஜோதிட பாட வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? இப்போ பார்த்திங்கன்னா, சூரியன் ஒருத்தங்களுக்கு காரத்துவமாக இருக்குது அப்படின்னா, நம்ம என்ன மாதிரியான தொழில் செய்யலாம்? பொன் நகை கடை வைக்கலாம். வணிகம்னா தெரியும் உங்களுக்கே, வியாபாரம். மருந்து பொருட்கள் விற்பனை செய்யலாம். எல்லாம் மருந்து கடைகள் வைக்கலாம். என்னென்னா மருந்து கடைகள்னால் நம்ம சொல்கிற நாட்டு மருந்து கடையாக இருக்கட்டும், இல்லை மெடிக்கல் ஸ்டோர் ஆகட்டும் வைக்கலாம். அப்புறம் கம்பளி ஆடைகள், இது சம்மந்தமாக வைக்கலாம். ஐஏஎஸ் ஆகலாம், ஐஎஃப்எஸ் ஆகலாம். ஆட்சி பணினா இப்போது என்ன சொல்ல, அரசாங்கத்தில் மந்திரியாக அமைச்சராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த தொழில் காரத்துவம் தெரிஞ்சவங்க அதுவும் சூரியனோட இடங்களை பொறுத்து அவங்க ஆகலாம். அப்புறம் காவல்துறை, இராணுவம், அரசாட்சி, மருத்துவம். இந்த சூரியன் ஒருத்தருக்கு நல்ல இடத்துல இருந்தால் இந்த மாதிரியான தொழிலில் தான் அவங்க ஜொலிக்க முடியும். அடுத்து சந்திரன் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க விவசாயம், மீன் பிடித்தல், பால் வியாபாரம், அப்புறமா பார்த்திங்கன்னா முத்து குளித்தல், கப்பல் கட்டுத்துறை, கடற்பயணம், அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு காய்ச்சது, ஆலை தொழில், ஜவுளி வியாபாரம். இது என்னென்னா சந்திரனுக்கு ஏற்ற தொழில்கள். செவ்வாய் காவல்துறை, இராணுவம், பாதுகாப்புத்துறை, மருத்துவம், ஆயுத தளவாட தொழில், ஸ்பேர் பார்ட்ஸு, விளையாட்டுத்துறை, லேத் பட்டறை, பொறியியல் துறை, ரியல் எஸ்டேட்டு, விவசாயம், டிரைவர், பைலட்டு, கேட்ரிங். ஓகேவா? இவங்க செவ்வாய் காரத்துவமாக தொழிலுக்கு இருக்கிறவங்க இந்த தொழிலை செய்யலாம். புதன் வியாபாரம், கணிதம், ஸ்டேஷ்னரி, பத்திரிகை துறை, அச்சுத்துறை, ஆசிரியர் பணி, ஜோதிடத்துறை, எழுத்துத்துறை, கவிதை, நாவல் இயற்றுதல், எழுத்தர், கணக்கு பிள்ளை, வாக்கு தொழில், தகவல் தொடர்பு, விளம்பரம், பேச்சாற்றல், ஷேர் மார்க்கெட், அப்புறமா கான்ட்ராக்ட் ஏஜென்சி, கூட்டுறவு நிறுவனங்கள். இது இவங்க செய்யலாம். அடுத்து பார்த்திங்கன்னா குரு பொருளாதாரம்னா நீங்கள் அதை எப்படினாலும் எடுத்துக்கலாம். பொருளாதாரம் சார்ந்த தொழில்கள், என்ன சொல்லனா மளிகை கடை, அதோட கூட நமக்கு இது செட் ஆகும். அடுத்து வக்கீல், நீதிபதி, தங்க நகை கடை, தங்க வியாபாரம்லாம் குருவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வங்கித்துறை, அறக்கட்டளை நிறுவுதல், அப்புறமா தர்மகர்த்தா, ஆசிரியர், வேதங்களை உச்சரித்தல், வைதீகம், ஆலய பணிகள், தர்ம சத்திரம் கட்டுதல், கோயில் நிர்வாகம், ஆன்மீக பணி, மந்திரி பதவி, மத பிரச்சாரம், அரசாங்க ஆதரவு. இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குரு இதாக இருக்கும். ரெண்டாவது சுக்கிரன் ஆடல், பாடல், நாட்டியம், நாடகம், சினிமா, ஓட்டல், லாட்ஜ், திருமண மண்டபம், டிராவல்ஸ் ஏஜென்சி, கட்டடக்கலை, ஜவுளித்துறை, அப்புறமா நகைக்கடை, நவரத்ன வியாபாரம், மாட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை, அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு, வாசனை திரவியங்கள் விற்பனை. இதெல்லாம் இவங்க செய்யலாம் இந்த தொழில். அடுத்து சனி பாரம் தூக்குதல், சர்வர், சலூன், விவசாயம், ஆடு மாடு கோழி வெட்டும் கசாப்பு கடை, எண்ணெய் வியாபாரம், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், அரசியல் ஈடுபாடு, சேவை செய்தல், தொண்டு நிறுவனம், மரவேலை, மண்பாட தொழில். இது பார்த்திங்கன்னா சனி ஒருத்தங்க கூலி வேலை செய்கிறாங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். சனி அவங்களுக்கு
ரொம்ப என்ன சொல்ல, சனி அவங்களுக்கு தொழில்காரத்துவராக வந்திருப்பாங்க. ராகு தொழில்நுட்ப அறிவு, எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில்கள், கமிஷன் வியாபாரம், மதுபானம் தயாரித்தல், ஆகாய விமானம், வேதியியல், ரசாயனங்கள் தயாரித்தல், உரம், பூச்சி மருந்து தயாரித்தல். இது யாருக்குன்னா நம்ம பேர் வர மாட்டேங்குது, ராகு உள்ளவங்களுக்கு. அப்புறம் கேது ஒருத்தங்களுக்கு இருந்தாலே அவங்க இந்த பில்லி சூனியம், மாந்திரீகம், மருத்துவம், ஆன்மீகம், மத பிரச்சாரம், சித்த மருந்துகள், லேகியம் தயாரிப்பு, களிம்புகள் தயாரிப்பு, இதெல்லாம் கேது அவங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் நல்லா இதோட இருக்காங்க அப்படின்னா இது கேதுவுக்கான தொழில்கள். இப்போ இந்த தொழில்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால என்ன ஒரு விசேஷங்கள்லாம், நம்ம ஜாதகத்தில் என்னென்ன காரத்துவம் இருக்குது, தொழிலுக்கான காரத்துவம் எது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழிலுக்கான படிப்புகளை நம்ம குழந்தைகளை படிக்க வச்சு வருங்காலத்தில் அவங்க அதில் என்ன செய்யலாம், நல்ல விதமாக ஜோபிக்க வைக்கலாம். ஓகே, இன்றைய பாடம் இத்துடன் முடிஞ்சது. அடுத்து உச்ச வீடுகள், நீச்ச வீடுகள் அடுத்த பாடங்களில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஆனந்தவல்லி அம்மன் துணை.